அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செயற்கை நுண்ணறிவுல இந்த வானிலை முன்னறிவிப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடம் மற்றும் நேரத்திற்கு வளிமண்டலத்துல இருக்கின்ற நிலைமைகளை, அதாவது மழை, வெப்பநிலை, காற்று இதெல்லாம் கணிக்கிறதுக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் வானிலை முன்னறிவிப்பு. நமக்கு எப்போ மழை பெய்ய போகுது, எப்போ நமக்கு அதிகமான வெயில் இருக்க போகுது, இதெல்லாம் முன்னாடியே கணிச்சு சொல்றாங்க இல்லையா? அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை தான் நம்ம வானிலை முன்னறிவிப்பு அப்படிங்கிறத சொல்றோம். இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நமக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க. இப்போ விலை முன்னறிவிப்பு அப்படின்னா என்னன்னா, எதிர்காலத்துல ஒரு பொருளோட விலை எவ்வாறு மாறும் அப்படிங்கிறத முன்னாடியே கணிச்சு சொல்லுவாங்க. இந்த முறைக்கு பேரு தான் விலை முன்னறிவிப்பு அப்படின்னு பேரு. இப்போ விவசாயத்துல இந்த வானிலை முன்னறிவிப்பு எப்படி பயன்படுறது அப்படின்னா, இந்த ஏஐ மூலமா வானிலை முன்னறிவிப்பை பெறுகின்ற விவசாயி என்ன பண்றான் அப்படின்னா, வானிலை பற்றிய தகவலை எல்லாம் பெற்றுக்கொள்கிறான். பிறகு பயிர்கள் வளர்ப்பதற்கும் தகுந்த நேரத்துல விதைகளை விதைக்கிறதுக்கும் பிறகு அறுவடை செய்யறதுக்கும் அவனால திட்டமிட முடியுது. அதனால அவனுக்கு ஏஐ மூலமா பெறுகின்ற வானிலை முன்னறிவிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பயனுடையதா இருக்கு. இதனால விவசாயி என்ன பண்றான் அப்படின்னா, விலையை பற்றி அவனால முன்னாடியே அறிவிப்பின் மூலமா அறிஞ்சுக்கும் போது பயிரை சிறந்த விலை பற்றி அவனால ஆலோசனையை பெற்று அவனால் அதிக மகசூலை பெற முடிகின்றது. நன்றி.